வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து பென்டென் கிரியேட்டர்ஸ் அடிச்ச அடிச்சான் காப்பியை பத்தியும், அவங்க எங்க இருந்து அதை காப்பி அடிச்சு உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியும் ரொம்பவே தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இது எபிசோட் 6. முந்தின எபிசோட நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்வர்ஸ் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது பெஸ்கி டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான். ஆம்னிவர் சீரிஸ்ல வரக்கூடிய அவுட் பிரேக் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த ஏலியனை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது ஒரு ஃபெய்ரி லைக் ஏலியன். இந்த ஏலியனை டிசைன் பண்ணது வந்து நம்ம ஸ்டீவன் சாய் அப்புறம் சாப்பியாப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பேர் தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஏலியனுக்கு பெஸ்கி டஸ்ட் அப்படிங்கிற பேரை கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெரிக் ஜே வாட் தான் அந்த பேரையே கொடுத்திருப்பாரு. இந்த ஏலியனும் ஒரு காப்பி கேட் ஏலியன் தான், காப்பி கேட் சம்பவம் தான் அப்படிங்கிறதான் உண்மை. இதை எங்கிருந்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்னி இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஸ்னிக்கு கீழே வந்து டிங்கர் பெல் அப்படின்னு சொல்லி 2008 ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான படம். நான் நிறைய தடவை இந்த படத்தை வந்து பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2008 இருந்து 2014 வரைக்கும் இவங்க வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி 7 படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். குறிப்பா எனக்கு பிடிச்சது அப்படின்னா த பைரட் ஃபேரி அப்படிங்கிற படத்தையும், டிங்கர் பெல் அண்ட் த லெஜெண்ட் ஆஃப் த நெவர் பீஸ்ட் அப்படிங்கிற படமும் செம்மையா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க, டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. இந்த படத்துல வரக்கூடிய டிங்கர் பெல் அப்படிங்கிற அந்த கேரக்டர் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் பெஸ்கி டஸ்ட் அப்படிங்கிற இந்த ஏலியனை வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. ரெண்டு பேரையுமே நீங்க பக்கத்து வச்சு பாருங்களேன், வேற ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பக்கத்து பதில் வச்சு பாருங்களேன், முகத்தை பார்க்காதீங்க, அதுக்கு பதிலாக உங்களுடைய காஸ்டியூமை பாருங்க. ரெண்டு பேரோட காஸ்டியூமே பச்சை கலர்ல இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இலையோட வடிவத்தில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே 4 ரெக்கைகள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ள ஒத்து போகிற மாதிரி ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. கூடவே பெஸ்கி டஸ்ட் அப்படிங்கிற அந்த பேரை கூட இந்த படத்துல இருந்து தான் அவங்க சுட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. டிங்கர் பெல் அப்படிங்கிற இந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபேரிக்குமே ரெக்க இருந்திருக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து பறக்க முடியாது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சி டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான டஸ்ட் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதோட ரெக்கையில வந்து தூவி விட்டுக்குவாங்க. அப்படி செய்யறதன் மூலமா அந்த பிஸ்கி டஸ்டோட உதவியின் மூலமா இவங்களால பறக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. இவங்க பறக்கிறதுக்கு மட்டும் இல்லாம அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வெயிட்டான ஒரு பொருளை தூக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த பிஸ்கி டஸ்ட்டை அந்த பொருள் மேல தூவி விட்டுருவாங்க. அப்படி தூவி விடுறதன் மூலமா அந்த பொருள் வந்து ரொம்பவே லேஸ் ஆகி வானத்துல மிதக்க ஆரம்பிச்சிடும். அதன் மூலமா தான் அவங்க வந்து வெயிட்டான பொருளையே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாத்தி வைப்பாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பிக்சி டஸ்டோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டான ஒரு பொருளை வந்து ரொம்பவே லேஸ் ஆக்கி பறக்க வைக்கும். அதுதான் அதோட மிக மிக முக்கியமான பவராகவே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் ஃபேரிஸ் எல்லாருமே பறக்கவும் செய்யறாங்க. இந்த பிஸ்கி டஸ்ட் அப்படிங்கிற பேரை கொஞ்சமா பட்டி டிங்கரிங் பார்த்து தான் பெஸ்கி டஸ்ட் அப்படின்னு சொல்லி பேரையே மாத்தி இந்த ஏலியனுக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ பேரையும் டிசைனையும் ஒரே இடத்துல இருந்தா கிரியேட்டர்ஸ் வந்து காப்பி அடிச்சே வச்சிருக்காங்க. ஆனா இந்த ஏலியனோட பவர்ஸை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம பிக்சி ஹாலோவில் இருக்கவங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. டோட்டலா வேற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதால ஸ்லீப்பிங் டஸ்ட்டை போட்டு மற்றவங்களை தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த பவர்ஸ் அவங்க எங்கிருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எங்கேயும் கிடையாது. நம்ம போக்கிமான் சீரிஸ்ல வந்து பட்டர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு போக்கிமான் இருக்கு. ரொம்ப ஒரு கியூட்டான ஒரு போக்கிமான். இந்த போக்கிமானோட மிக முக்கியமான பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதால ஸ்லீப் பவுடரை தூவி விட்டு தன்னோட ஆப்போனண்ட்டை வந்து பயங்கரமா தூங்க வைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் இதோட மிக முக்கியமான பவரே. இந்த பவரை அப்படியே எடுத்து கொஞ்சமா பட்டி டிங்கரிங் பார்த்து தான் பெஸ்கி டஸ்டோட பவராகவே இவங்க வந்து மாற்றி வச்சிருப்பாங்க. பெஸ்கி டஸ்டாலும் பறந்துக்கிட்டு ஸ்லீப் பவுடரை எதிரி மேலே தூவி விட்டு அவங்கள பயங்கரமா தூங்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. ஸோ போக்கிமானை பார்த்தும் சில விஷயத்தை வந்து கிரியேட்டர்ஸ் காப்பி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இந்த இடத்துல பட்டர் ஃப்ரீயை பார்த்து தான் இந்த பவரை இவங்க வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம முதல்ல பார்த்தோம் பார்த்தீங்களா டிங்கர் பெல். இது ரிலீஸ் ஆனது வந்து 2008 வருஷத்துல தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம போக்கிமான்ல வந்து பட்டர் ஃப்ரீயை காட்டினது 1997 காட்டிட்டாங்க. ஸோ டிங்கர் பெல்ல இருந்து அந்த டிசைனையும் பிஸ்கி டஸ்ட் அப்படிங்கிற பேரையும் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி போக்கிமான்ல இருந்து பட்டர் ஃப்ரீயோட பவர்ஸை மட்டும் எடுத்து 2012 தான் இவங்க அந்த பிஸ்கி டஸ்ட் அப்படிங்கிற ஏலியனையே உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல நான் எதையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் பெஸ்கி டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியன் வந்து காப்பி கேட் சம்பவம் தான் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான். இந்த ஏலியனை ஆம்னிவர் சீரிஸ்ல வரக்கூடிய ஹேவ் ஐ காட் எ டீல் ஃபார் யூ அப்படிங்கிற எபிசோட தான் முதல்ல காட்டியிருப்பாங்க. உண்மையை சொன்னா குரூப்ல டூப் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. நிறைய ஏலியன்ஸ் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும். அது கூடவே இந்த ஏலியனும் ஒரு ஓரமா நிக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா சீசன் 3 வரும்போது தான் ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோடையே கொடுத்து அதுல இந்த ஏலியனுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த ஏலியனோட டிசைனை பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாலே தெரியுது, டக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஏலியனை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க.
முழுக்க முழுக்க ஒரு உடலமைப்பே ஒரு வாத்து மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஏலியனை வாத்தை பேஸ் பண்ணி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஆனால் இந்த டிசைனை வந்து எங்கிருந்து காப்பி அடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்வல்ல வந்து ஹவர்ட் த டக் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு. இது மேல இன்ஸ்பயர் ஆகி தான் கிரியேட்டர்ஸ் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா, ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனையே பென் 10 சீரிஸ்ல உருவாக்கி வச்சிருக்காங்க. 2 பேருக்குமே நிறைய ஒற்றுமைகளை நம்மளால பார்க்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2 பேராலையுமே வெப்பன்ஸை வந்து ரொம்ப சுலபமாவே யூஸ் பண்ண முடியும். டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட பொருட்களை கையாளுறதா இருக்கட்டும், கோவப்படுறதா இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவுல ரொம்பவே சுலபமா கூல முடிவெடுக்கிறதா இருக்கட்டும், தக்கு காட்டுறதா இருக்கட்டும், இப்படி நிறைய விஷயத்துல வந்து 2 பேருக்குமே நிறைய சிமிலரான விஷயங்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ மார்வல்ல வரக்கூடிய ஹவர்ட் த டக் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஏலியன் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த ஹவர்ட் த டக் வந்து 1986லயே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம மார்வல்ல. ஆனா பென் 10 கிரியேட்டர்ஸ் வந்து 2012ல தான் இந்த ரேட் அப்படிங்கிற ஏலியனையே அறிமுகப்படுத்துறாங்க. ஸோ சந்தேகமே வேண்டாம், ஹவர்ட் த டக் மேல இன்ஸ்பயர் ஆகி தான் ரேட் அப்படிங்கிற இந்த ஏலியனையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. மூணாவது நம்ம பார்க்க போறது பெசல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேரக்டரை பத்தி தான். இவரை வந்து ஆம்னியோ சீரிஸ்ல வரக்கூடிய தேர்ட் டைம்ஸ் சாம் அப்படிங்கிற எபிசோட தான் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நான் இவருக்குன்னே ஒரு தனி வீடியோ போட ட்ரை பண்றேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இவரை முதல்ல பார்த்தப்பவே இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது சீரிஸ்ல பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கடைசியில் தான் கண்டுபிடிச்சேன். நான் வந்து சின்ன வயசுல டீன் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரிஸ் பார்த்துருக்கேன். அந்த சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேரக்டர் வரும், அதை காப்பி அடிச்சு தான் இவரை உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த டீன் டைட்டன்ஸ் அப்படிங்கிற சீரிஸ்ல வந்து தி சம் ஆஃப் ஹிஸ் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட்ல வந்து மம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வில்லனை வந்து காட்டியிருப்பாங்க. இந்த மம்போவையும் பிரேசலையும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெளிவா புரிஞ்சிடும். 2 பேருக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறத உங்களால பார்க்க முடியும். குறிப்பா நான் சொல்லணும் அப்படின்னா அவங்களுடைய கூர்மையான மூக்கு இது 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம தலையிலையும் சின்லையும் இருக்கக்கூடிய நரைச்ச முடி அதுவும் இவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் ஒரே கேரக்டர் தான். அது மட்டும் இல்லாம 2 பேரோட ட்ரெஸ்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக் சம்பந்தப்பட்ட ட்ரெஸ் தான் இவங்க போட்டுக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இவங்க 2 பேரோட மெயின் எபிலிட்டியுமே மேஜிக் தான் அப்படிங்கிறதையும் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது மம்போவை காப்பி அடிச்சு தான் பேசலையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. ஆனால் எனக்கே இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கேரக்டரையும் பற்றி நான் டீட்டெயில்டாக பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. அது என்னன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம டெரிக் ஜே வாட் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பென் 10 சீரிஸ்ல இருக்கக்கூடிய இந்த பேசல் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து டிசியில் இருக்கக்கூடிய மம்போ அப்படிங்கிற கேரக்டரோட பேரல் வெர்ஷன் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த பேசல் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்து வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாம்போ அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டீன் டைட்டன்ஸ்ல வரக்கூடிய இந்த மம்போவுக்கும் பென் 10 சீரிஸ்ல வரக்கூடிய இந்த பேசலுக்கும் ஒரே ஆள் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம டாம் கென்னி அப்படிங்கிற ஒரே ஆள் தான் இந்த 2 பேருக்குமே வாய்ஸ் கொடுத்திருக்காரு. அதாவது நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், 2 பேருக்கும் ஒரே ஆள் தான் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ இந்த 2 கேரக்டரும் ஒன்று தான், வேற டைம்லைன்ல இருக்காங்க அப்படிங்கிறத, அதாவது வேற யூனிவர்ஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை காப்பின்னு சொல்றதா இல்லை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கே தெரிலங்க. நீங்களாவது ஒரு சொல்லுங்களேன், இது காப்பியா இல்லையாங்க? நாலாவது நம்ம பார்க்க போறது ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான். இந்த ஏலியனை எங்கிருந்து காப்பி அடிச்சு உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது. ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும். நம்ம ஸ்பைடர் மேனை காப்பி அடிச்சு தான் இந்த ஸ்பைடர் மங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை கிரியேட்டர்ஸ் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஸ்பைடர் மேன் மாதிரியே ஸ்விங் பண்றது, எலாஸ்டிக்கா சண்டை போடுறதுன்னு நிறைய விஷயத்த வந்து 2 பேருமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம ஸ்பைடர் மேன் கையில இருந்து வெப் வரும், அதே நேரத்தில் நம்ம ஸ்பைடர் மங்கிக்கு வந்து வால்ல இருந்து வெப் வரும். அவ்வளவுதாங்க வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமே கிடையாது. மற்றபடி ஸ்ட்ரென்த்தா இருக்கட்டும், டியூரபிலிட்டியா இருக்கட்டும், ஸ்பீடுன்னு சொல்லி எல்லா விஷயத்திலையுமே 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம், ஆனா மற்றபடி 2 பேரோட பவர்ஸும் கிட்டத்தட்ட சிமிலரா தான் இருக்கும். கூடவே இந்த ஏலியனுக்கு அல்டிமேட் ஃபார்ம்னு சொல்லியிருப்பாங்க. அல்டிமேட் ஸ்பைடர் மங்கியா இதால டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். அதுல பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு வந்து எக்ஸ்ட்ராவா 4 சிலந்தி கால்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்து அயன் ஸ்பைடரோட ஒரு காப்பி. நம்ம ஸ்பைடர் மேனுக்கு வந்து டோனி ஸ்டார்க் வந்து ஒரு சூட்டை உருவாக்கி கொடுத்துருப்பாரு. அந்த சூட்ல வந்து எக்ஸ்ட்ராவா 4 சிலந்தி கால்கள் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதை அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த இடத்துல அல்டிமேட் ஸ்பைடர் மங்கிக்கு வந்து டிசைன் கொடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. நம்ம ஸ்பைடர் மங்கி மட்டும் இல்லாம அல்டிமேட் ஸ்பைடர் மங்கி கூட நம்ம ஸ்பைடர் மேனை காப்பி அடிச்சு தான் உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. அஞ்சாவது நம்ம பார்க்க போறது பில்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனை பத்தி தான். அதோட ஸ்பீசிஸ் பேர் வந்து மேக்ஸோடோமர். கிளாசிக் சீரிஸ்ல வரக்கூடிய கென்டென் அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த ஏலியனை முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. பெரிய மூக்கு, தலையில தொப்பி, காது கொஞ்சம் நீளம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து இவங்க காட்டியிருப்பாங்க. கோடு போட்ட சட்டையை வரது போட்டிருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க.
ஒரு ரகமா தான் இருக்குது இல்லையா? இந்த ஏலியனோட டிசைன் எங்கேயோ பார்த்த மாரி இருக்குல்ல. எங்கிருந்து சுட்டுருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கிரிம் அட்வென்ச்சர்ஸ் ஆஃப் பில்லி அண்ட் மேண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்ட்டூன் இருக்கு. அந்த கார்ட்டூன்ல வரக்கூடிய பில்லிய அப்படியே கட் பேஸ்ட் பண்ணி தான் இந்த ஏலியன வந்து கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறுபாடு பண்ணியிருக்காங்களே தவிர, அந்த பில்லிய அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த ஏலியனையே உருவாக்கி வச்சிருக்காங்க. 2 பேரையும் பாருங்களேன். ஒரே மாரி மூக்கு, ஒரே மாரி தலையில தொப்பி, எல்லாத்துலயுமே ஒரே மாரி இருப்பாங்க. பத்தாததுக்கு அவங்க போட்டுருக்க சட்டைய பாருங்களேன். சட்டை கூட ஒரே மாரி கோடு போட்ட சட்டை. அதுவும் டிசைன் கூட ஒரே மாரி தான் இருக்கு. பச்சையா பளிச்சுன்னு தெரியுது. இது வந்து ஈயடிச்சான் காப்பி அப்படின்னு சொல்லி, ஸோ நம்ம பில்லி அண்ட் மேண்டில வரக்கூடிய இந்த பில்லிய காப்பி பண்ணி தான் மேக்ஸோடோமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனையே கிரியேட்டர்ஸ் உருவாக்கி வச்சிருக்காங்க. இது ஒரு ஈயடிச்சான் காப்பியில உருவாக்கப்பட்ட ஒரு ஏலியன். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்து உங்களுக்கு நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் அடிச்சு விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.